ஒரு லைன் நம்ம அப்படியே சுற்றி இங்கே கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து நமக்கு இந்த வயர் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வயரை இந்த லாஸ்ட் நாட்டுக்குள்ளே இப்படி இருக்கும். இதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இன்சர்ட் பண்ணணும். இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லேடர் நாட் போடணும், ஏணிப்படி முடிச்சு. கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். நிறைய பேர் வந்து புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், இப்போ நல்லா புரியும். இப்போ இந்த ஒயர் நமக்கு இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்களா, இதுதான் ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயர் பின் பக்கமாக இருக்கும், பேக் சைடில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாட் போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டார்டிங் நாட். இந்த ஸ்டார்டிங் நாட்டை லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். இப்படி லூஸ் பண்ணும்போது நமக்கு சின்னதாக ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். அதை லூப்னு சொல்லலாம், ரிங்னு சொல்லலாம். இந்த ரிங்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இந்த ப்ளூ கலர் ஒயர் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர், இந்த ரன்னிங் ஒயரை இப்படி உள்ளே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஒயிட் கலர் ஒயரை ஸ்டார்டிங் நாட்டு நம்ம லூஸ் பண்ணி விட்ட நாட்டில் உள்ள ஒயரை உள்ளே விட்டு இந்த ப்ளூ கலர் ஒயருக்குள்ளே விட்டு இப்படி மெல்லமாக மேலே இழுத்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பார்க்கணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை இப்படி பின் பக்கமாக இழுத்து கொண்டு வந்துடணும். இப்படி ரெண்டாக இருக்கும்போது நம்ம இதை என்ன செய்யணும், நைஸாக உள்ளே தள்ளணும். இதை உள்ளே தள்ளிட்டிங்கன்னா போயிடும். நான் கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது நல்லா நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. வீடியோ பார்த்துட்டே நீங்கள் போடும்போது ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரே மாதிரி வந்துட்டு பாருங்கள். ஒரு லைன் நமக்கு ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயர் நமக்கு பின் பக்கமாக கிடக்கு பார்த்தீங்களா, இந்த பின் பக்கமாக கிடக்கிற ரன்னிங் ஒயரை, பேக் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரணும். இப்படி வெளியே இழுக்கணும். இப்படி இழுத்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் ரோ, செகண்ட் லைன் என்னன்னாலும் சொல்லிக்கலாம். அதை என்ன செய்யணும், ப்ளூ கலர் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ணதுக்கு அடுத்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப கிளியராக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்ல வீடியோவை தரவாக பாருங்கள். வாட்ஸ்அப்பில் தயவுசெய்து வீடியோ பார்க்காதீங்க, உங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்காது. நிறைய பேர் நீங்கள் வீடியோ கிளியராக போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் பார்க்காம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். யூடியூப்பில் தான் நீங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும், செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டாந்து இங்கே கொண்டாந்து மறுபடியும் ஃபினிஷ் பண்ணோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் அப்படியே கொண்டு வரணும். ஒரு ரவுண்ட் கொண்டு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இந்த ஒயரோட ஃபினிஷ் ஆகும் செகண்ட் லைன். அடுத்து தேர்ட் லைனுக்கு இதே ஏணிப்படி முடிச்சு இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த லேடர் நாட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலர் ஒயர் இதான் நமக்கு ஃபஸ்ட் நாட்டாக இருக்கும். செகண்ட் லைனில் இது ஃபர்ஸ்ட் நாட். இந்த ஃபர்ஸ்ட் நாட்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், ரன்னிங் ஒயரை உள்ளே விட்டு வெளியே எடுத்து நம்ம என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங் ஒயர் இதே மாதிரி தான் வரும். அதை எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்து தேர்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் லைன், அடுத்து ஃபிஃப்த் லைன், இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஹைட்டுக்கு நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு இப்போவும் புரியலை அப்படின்னா நீங்கள் ஒரு கூட சாம்பிளுக்கு என்கிட்ட வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு போடுங்க. அப்பவும் உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் நார்மலாகவே போட்டுக்கிறேன், சும்மாவே மேலே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நார்மலாக எப்போவும் நீங்கள் எப்படி மேலே எடுத்து கொண்டு வருவீங்களோ அதே மெத்தட்லேயே போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதில் போட்டால் பார்க்குறதுக்கு நல்லா நீட் லுக்கிங்காக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்போ நம்ம எத்தனை லைன் தேவையோ அத்தனை லைன் போட்டுட்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு மேலே ஏணிப்படி முடிச்சு போட்டு உள்ளே என்ன செய்யணும், அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான், அதோட நமக்கு ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தரவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே பெரிய கூட போடுறது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே தனித்தனி வீடியோஸாக இருக்குது. மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடைங்கிற வீடியோவில் பாருங்கள். மெஷர்மெண்ட் மட்டும் வேணும்னா போடணும்னு நினைக்கிறவங்க தனியாகவே பூஜை கூடை மேக்கிங் அப்படிங்கிற வீடியோ இருக்கும். பூஜா கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கமெண்ட்டில் கேட்கும்போது வீடியோவை நீங்கள் தரவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எல்லா சந்தேகத்துக்கும் நான் இதிலேயே பதில் சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். செகண்ட் லைன் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இப்படி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா எத்தனை லைன் வளர்ந்துருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் ஒரு சின்ன சஜஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா 1 2 3 4 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து நான் அதர் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரே கலர் போரிங்காக இருந்துச்சுன்னா டபுள் கலர் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அல்லது நீங்கள் சிங்கிள் கலரே போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக அது எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். அது போக இன்னொன்று டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இந்த நாட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ 4 நாட்ஸ் போட்டிருக்கோம், 4 லைன்ஸ்ன்னு சொல்லலாம்.
1 2 3 4 லைன்ஸ் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2 லைன்ஸ் போட்டு இதை பவுல் மாதிரியே யூஸ் பண்ணலாம். நம்ம வயர்ஸ்லாம் சொருகி விட்டோம்னா அழகாக ஒரு சின்ன பவுல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஃப்ளவர் வாஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பவுல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த குமிழ் இருக்கிறதுனால நல்லா நீட் லுக்கிங்காக இருக்கும் பவுல் மாதிரி யூஸ் பண்ணால். ஒரு கூட ஒரு 3 லைன் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பவுல் வேண்டாம், அந்த மாடலும் வேண்டாம், நான் சொன்ன ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 லைன்ஸ் வளர்த்துக்கோங்க. 2 லைன்ஸ் வளர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் இந்த பெரிய கூடையில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் தூரம் நம்ம லைன்ஸ் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், கிராஸ் நாட் போடணும். ஒவ்வொரு ஒயரையும் கிராஸ் நாட் போட்டு அப்படியே ஃபுல்லாக கிராஸ் நாட் போட்டு ஒரு சின்ன டிசைன் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நம்ம 2 கட்டம் வளர்த்துருக்கோம், அதாவது 2 டைமண்ட் வளர்த்துருக்கோம், பார்டர் டைமண்ட். நீங்கள் சிங்கிள் பார்டர் டைமண்ட் வளர்த்துக்கலாம். அப்படி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும். இதே மாதிரி பூஜை கூட மாதிரியே வந்துடும், மினி பூஜா கூடையாகவே ஆயிரும். இதில் 3 மெத்தட் இருக்குது, எதுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணாலும் சரிதான். இதை வெறுமனை போட்டு உள்ளெல்லாம் ஒயர் சொல்லிட்டு அந்த ரவுண்டாக ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதே மாதிரின்னு வைங்களேன். இப்போ இதை இன்னும் ஒரு 3 லைன் வளர்த்துட்டு ஃப்ளாட்டாக உள்ள ஒயர் சொருகி விட்டு பூஜா கூடையாக வளர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பவுல் மாதிரி வளர்த்துக்கலாம். ரெண்டாவது தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் கிராஸ் நாட் போடணும். இந்த ஒயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படின்னா இந்த ஒயர்ஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் இன்னும் ஒரு 3 லைன் கிட்ட வளர்த்துட்டு இந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்படி கிராஸ் நாட் போடணும். இப்படியே நம்ம கிராஸ் நாட் போட்டு போட்டு கொண்டு வரும்போது இதே மாதிரி கரெக்டாக போடுங்க. கீழே எப்படி போட்டுக்கோமோ அதே மாதிரி மேலேயும் கிராஸ் நாட் போடுங்க. போட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி என்ன இருக்கு பாருங்கள், இதே மாதிரி பார்டர் கிடைக்கும். சின்ன பார்டர் ஃபஸ்ட் கிடைக்கும், அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு இன்னொரு பார்டர் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த 2 போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு பூஜை கூடையோட சைஸ்லேயே இந்த டிசைன்லேயே வந்துடும். அது கொஞ்சம் உங்களுக்கு அகலத்தை கொஞ்சம் சுருக்கமாக காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நல்லா வீதியாக இருக்கும், நல்லா அகலமாக இருக்கும். இப்படி நீங்கள் சுருக்கி போடும்போது கொஞ்சம் சின்ன வாய்ப்பகுதியாக கிடைக்கும். எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இப்போ இதை இடையில காமிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், டபுள் கலர் எப்படி போடுறதுங்கிறத சொல்லி தரப்பேன். இப்போ நான் 5th லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 5th லைனில் பாதியிலேருந்து அந்த வயர் அதோட முடிஞ்சுது, அதனால் 5th லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஏணிப்படி நாட் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஏணிப்படி நாட் போட்டுக்கோ பாருங்கள். இதை முடிச்சுட்டு நீங்கள் இதுலேருந்தே ஒயிட் கலர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செகண்ட் கலர் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே கலர்லேயே அப்படியே கொண்டு போயிடலாம். இந்த ஒயரை நீங்கள் இப்படி உள்ளே கொண்டு வந்து இப்படி கையில் வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம எந்த கூடையில் நம்ம செகண்ட் கலர் ஜாயின் பண்ணாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில பேர் கேட்குறாங்க, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க, அதுக்காக. உள்ளுக்குள்ளே நமக்கு இந்த 2 ஒயரும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் கலர் ஜாயின் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டு கொண்டு போக வேண்டியதான். எத்தனை லைன்ஸ் வேணுமோ அத்தனை லைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணி அப்படியே போடலாம். போட்டுட்டு காமிப்போம். இந்த வெள்ளை கலரில் 3 லைன் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சேம் கலரில் போட்டாலும் சரி, அல்லது கலர் மாற்றி போட்டாலும் சரி. ஒயிட் கலரில் ஒரு 4 லைன்ஸ் வர அளவுக்கு போட்டிருக்கேன். இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணதுனால இங்கே 3 லைன்ஸும் இங்கே 4 லைன்ஸும் உங்களுக்கு தெரியும். இதுவே நம்ம இந்த ஏணிப்படி முடிச்சதில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா 4 லைன்ஸ் நமக்கு ஒன்று போல் வந்திருக்கும். நான் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணதுனால இங்கே 3 லைன்ஸும் இங்கே 4 லைன்ஸும் தெரியுது. இப்போ நம்ம ரன்னிங் வேற கட் பண்ணி விட்டுலாம், அல்லது நீங்கள் நாட் போட்டுட்டு கூட கட் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ரன்னிங் வேறு கட் பண்ணி விட்டேன். இந்த நாட் நம்ம என்ன செய்யணும், லூஸ் பண்ணோம். எப்பவும் போல் நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் போட்டுட்டு ஒயரை உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். நான் இதை நார்மலாகவே அந்த மேலே நம்ம அந்த இன்டூ போடுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, முக்கோண ஷேப். இந்த கூடையில் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், இந்த முக்கோண ஷேப் இது வராமல் நார்மலாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதாவது இந்த லைனோட நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்ததுன்னா நமக்கு கூட நல்லா அகலமாக இருக்கும், அதுக்காக நான் அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம இந்த வயர்ஸ்லாம் உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். கட் பண்ண வயர்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த ரன்னிங் வயர் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, இந்த வயரை நம்ம ஃபஸ்ட்டு சொருகிட்டு அதுக்கப்புறமா எல்லா வயர்ஸையும் நம்ம உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான்.
வேணும்னா ஒயர் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே நம்ம அந்த இன்ட்டு ஷேப் போடணும்னு சொன்ன பார்த்திங்களா, அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அரும்பு ஷேப்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. இது அரும்பு ஷேப்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க, நானும் அப்படியே சொல்லிடுறேன். இந்த அரும்பு ஷேப் வரணும் அப்படின்னா ஒயர் கூடுதலாக கொஞ்சம் எடுக்கணும். இதில் நம்ம 3.75 3.5 எடுத்திருந்தோம். அதுவே நீங்கள் என்ன செய்யணும், 5.5 அடி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாஸ்கெட்டுக்கு 5.5 போதும். இனிமேல் நம்ம எல்லா வயசையும் உள்ளே சொருகி விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது சின்னதாக இருந்தாலுமே நல்ல அகலமாக இருக்குது பாருங்கள். உள்ள நல்ல ஸ்பேஸ் இருக்கும். உள்ள வயசில் நம்ம நீட்டாக சொருகி விட்டு பார்க்கலாம். இப்படி மடித்து சொருகி விடணும். ஒரு லைன் உள்ளே போனால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நமக்கு ஒரு பார்டர் மாதிரியும் இருக்கும். சரி, நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் ஒன்று போல் வந்துக்குவாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு சேமாக இருக்கும். இதுவே நீங்கள் மேலே ஏற்றி போட்டிங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் மடங்கினாப்பில் இருக்கும். இது நமக்கு ரவுண்ட் ஷேப் ஒன்று போல் வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 4 லைன் 5 லைன் போட்டு பவுல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மேலே பார்டர் ஷேப் போட்டு இதை விட கொஞ்சம் பெருசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் மெஷர்மெண்ட் மாறும். இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த சின்னதாக இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுக்கலாம். இது நீங்கள் ஒயர் எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையிலே இந்த நாபு இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தருவாங்க. ஒருவேளை உங்கள் ஊரில் கிடைக்கலன்னா என்கிட்ட கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வச்சு மெல்லமாக இப்படி உள்ள கைட்டே நம்ம இப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும். அதை வீடியோவில் காமிக்கிறதுக்காக எடுத்தால் கீழே விழுது. இந்த இருக்கு பாருங்கள், இதை கைட்டு லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளோ. என்னோடய கை மறைக்கும், நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த நாப் கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு ஆம்லா நாட் போட்டு கூட வச்சுக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோ. ஒரு சின்னதாக ஒரு ஆம்லா நாட் பூ போட்டுக்கோங்க. ஆம்லா நாட் தெரியாதவங்க பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸுங்கிற வீடியோ இருக்குது, அதில் போய் பாருங்கள். அந்த ஆம்லா நாட்டை போட்டுட்டு சுற்றி ஒயர் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு 6 ஒயர் இருக்கும். அந்த ஒயர் செய்யலாம் இதுக்குள்ளே சொருகி விட்டுட்டிங்கன்னா இந்த கேப் நல்லா ஃபில் ஆயிரும். இது முடிஞ்சது. இந்த சின்ன சின்ன கேப்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். இந்த பென்டகன் ஷேப்பில் உள்ள கேப்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு ஒயிட் கலர் ஒயர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சைடில் நான் ஹேண்டில் போடுறதுக்கு 3 அடியில் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸ் ஒயர். சிங்கிள் ஹேண்டிலாகவும் நீங்கள் போடலாம். சிங்கிள் ஹேண்டிலாக போட்டிருந்தால் 10 அடியில் ஒயர் எடுத்து பெரிய ஹேண்டிலாக போட்டுக்கோங்க. ஒரே சைடில் போடுறதா இருந்தால் 10 அடியில் எடுத்திங்கன்னா நல்ல பெரிய ஹேண்டிலாக வரும். ஏன்னா இது சின்ன கூட பார்த்திங்களா, பெரிய ஹேண்டில் போட்டால் தான் தூக்க முடியும், அதுக்காக நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி 3 அடியில் 2 ஒயர் 3 ஃபீட்டில் ஸ்கேலில் 3 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 3 சுற்றிக்கோங்க. 3 ரவுண்ட் சுற்றிட்டு 3 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதுவும் 3 ஃபீட் தான், இதுவும் 3 ஃபீட் தான். 4 பீஸ் ஒயர் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த வெள்ளை கலரில் நாட் போட்டு அந்த ஒரு சின்ன அடையாளத்துக்கு வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த ஒயர் இதில் தான் நான் போட போகிறேன். சும்மா சாதா ஹேண்டில் தான் நான் போட போகிறேன். இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஹேண்டில்லாம் தெரியும், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கூடைக்கு நான் இந்த ஹேண்டில் போடுறதுனால இதை உங்களுக்கு திரும்பவும் சொல்லிவிடுறேன். இது தவிர நீங்கள் முறுக்கு கைப்பிடி போடணும்னு நினச்சாலோ அல்லது வேறு மாடல்ஸ் போடணும்னு நினச்சாலோ சேனலில் போய் பாருங்கள், அல்லது இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் நிறைய ஹேண்டில் மாடல் இருக்கும். ஒயர் கூட ஹேண்டில் மேக்கிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். இப்படி ஈக்குவலாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி வடிச்சிட்டு ஒன்று போல் வர மாதிரி வச்சுக்கணும். அல்லது ஒயர் முன்ன பின்ன வந்துடும், கூட பின்னும். இப்போ இதை எடுத்து விட்டுலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் கவனமாக பார்த்தா தான் அடுத்தாப்பில் நீங்கள் என்ன செய்யணும், பின்ன முடியும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ப்ளூ கலர் ஒயரை இன்ட்டு ஷேப்பில் வைக்கிறோம். ஒயிட் கலர் ஒயரை அதே மாதிரி இன்ட்டு ஷேப் கொண்டு வரணும். இதே மாதிரி நம்ம கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும். இதை நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்துனாலும் பின்னிக்கலாம். இது சின்ன கூடங்கிறதுனால நான் உள்ளே ஒயர் கொடுக்கல. இது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அப்படியே பின்ன ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி செய்தோமோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம். ஹேண்டில் முழுக்க பின்னி முடிச்சுட்டு 2 ஹேண்டிலும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் வச்சு டைட் பண்ணிட வேண்டியதான், முடிஞ்சது. நான் 2 ஹேண்டிலும் முடிச்சுட்டு உள்ளே சொருகி விட்டுட்டு காமிக்கிறேன். உள்ளே சொருகி விட்டுறதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வயசில் நம்ம என்ன செய்யணும், ஒன்று போல் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணும்போது இதுக்குள்ளே இந்த 2 லைனுக்குள்ளேயும் உள்ளே விட்டு எடுக்கணும். உள்ளே விட்டுட்டு திரும்ப வயர்ஸ்லாம் என்ன செய்யணும், முடிச்சு போட்டு உள்ளே சொருகி விட்டுணும். அதோட ஹேண்டில் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். நான் 2 ஹேண்டிலும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட ஃபுல்லாக எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். வாங்க விரும்புகிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9445262002. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்கில் அனுப்பி வச்சிடும். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். மொபைல் மூலமாகவும் நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பேங்க் போகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேங்க்லாம் போகவே வேண்டாம். மொபைல்லேருந்தே நீங்கள் ஜஸ்ட் 1 கிளிக்லேயே பணம் பே பண்ணிடலாம். ஒருவேளை தெரியலைன்னா சொல்லுங்கள், நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஹேண்டில் போட்டு ஒரே லென்த்தாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே என்ன செய்யணும், முடிச்சு போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிட வேண்டிய அந்த வயர்ஸ்லாம் உள்ளே எப்படி நம்ம இந்த மேல் பக்கம் இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், ஃபினிஷ். இந்த கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் வைஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினாலும் அனுப்பி வைக்கலாம். 9445262002. உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி கூடைகள் நீங்கள் ஆர்டர் கொடுக்க விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் ஏர்லியராக கொடுத்துருங்க. அதாவது கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் இந்த ஹேண்ட்மேட் ஐட்டம் பார்த்திங்கன்னா அதனால் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது தான், நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் அந்த டைமுக்குள்ளே போட்டு கொடுக்க முடியும். இதில் நம்ம ஒரு 3 பழம் கிட்ட வச்சுக்கலாம். இதோட குவான்டிட்டி எப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு 3 பழம் கிட்ட வச்சுக்கலாம், அல்லது ஒரு பழமும் ஒரு தேங்காயும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எல்லோரும் தேங்காய் பழம் வைக்கிற மாதிரி அப்படிங்கிறது சொல்கிறதுனால நான் அதை வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது போகவே நிறைய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இதில் கேரி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதே நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிராஸில் போடுறதா இருந்தால் ஒயர்ஸ் கொஞ்சம் கூடுதலாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கிராஸில் போடும்போது இந்த மெத்தடில் உங்களுக்கு வராது, இந்த ரவுண்ட் ஷேப் வராது, வேறு மாதிரி வரும். இப்போ நம்ம போட்டுக்கிறது இதே மெத்தடில் இந்த டிசைன் வர நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம கிராஸில் போட்டு கொண்டு வந்தோம்னா இதே மாதிரி டிசைன் க்ரியேட் ஆகும். ஆனால் அதுக்கு மெஷர்மெண்ட் வேறு 5 அடி கிட்ட எடுக்கணும். மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் வீடியோ கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். வயர்ஸ் வேணுங்கிறவங்களும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேஸ்கட் மாடல் ஸ்பாட்டில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் உங்களுக்குள்ள எதில் வரும் அப்படிங்கிறத என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதே போல் நிறைய பூஜா கூடையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினால் ரவுண்ட் பாஸ்கட் அல்லது பூஜா கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் மொத்தமாகவே எல்லா வீடியோஸையும் அதில் பார்த்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஆரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.